அதே போல் அவர் எடுத்த படத்தில் எனக்கு ரொம்ப அந்த கல் கிளாசிக் படத்தில் எனக்கு பிடிச்சது டிக் டிக் டிக்ன்ற படங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கமல் நல்லா நடிச்சிருப்பார். அது ஒரு ஸ்மக்லிங் பேஸ்டு கதை. அந்த படமும் நல்லா இருக்குங்க. ஒரு வெரைட்டியான படம் அது. அந்த மாதிரி படம்லாம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அது க்ளீனாக புரிஞ்சிக்கி அவங்களுக்கும் ஒரு இதுவாக ஒரு ஆர்வமாக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி படம்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்தை பற்றி தமிழ்ச்செல்வன் ஒரு படம் எடுத்திருப்பார். எப்படி சத்ரியில் சட்டிலாக நடிச்சிருப்பாரோ அதே போல் இவரோட படத்தில் ஒரு கலெக்டராக வருவார், சட்டிலாக நடிச்சிருப்பார். இதெல்லாம் நான் பார்த்து நிறைய படம் அவர் நிறைய சூப்பராக கிராமத்து கதை எடுத்திருக்காரு. ஒரு வெரைட்டியாக ஒரு வெர்சடைலாக ஒரு வித்தியாசமான கதைகள் எடுத்திருப்பார். அந்த மாதிரி கதை இது ஒன்று. அப்புறம் கைதியின் டைரி நான் சொல்கிற மாதிரி அதுவும் கமலை வச்சு எடுத்துப்பார். அது ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர். இன்றைக்கி இருக்கிற ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லருக்குலாம் முன்னோடின்னு கூட சொல்லலாம். அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி படம்லாம் அவரோடது இன்றைய தேதிக்கு யாராவது பார்க்கலன்னா பார்க்கலாம். அது ரெக்கமெண்டடாக நான் சொல்கிறேன். சப்போஸ் பார்க்காதவங்க பார்க்கலாம், பார்த்தவங்க ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பார்க்கலாம். இதுதாங்க இந்த காமன் மேனோட இந்த பாரதிராஜா சாரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பற்றி நான் ஒரு மலரும் நினைவுகளாக நான் பகிர்ந்துக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஸோ அதனால் நன்றி, வணக்கம்.